எல்லாருக்கும் வணக்கம். விஜய்க்கும் அவருடைய அப்பாவுக்கும் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. மாரிதாஸை பத்தி நான் கேட்கிறேன், விஜய் அவர்களையும் அவருடைய அரசியலையும் பத்தி பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல, நாட்டில் உள்ள பிரச்சனைகள், இப்போ மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு, இதை பத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு வீடியோ கூட படல, மக்களுக்கான பிரச்சனை எடுத்து பேசல. ஆனா தொடர்ந்து வன்மத்தோட தளபதி விஜய்க்கு எதிராக 4-5 வீடியோக்கள் தொடர்ந்து போட்டே இருக்காரு இந்த மாரிதாஸ் அவர்கள். இவரா ஒரு பத்தின உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் கேட்கிறேன். அதாவது மாரிதாஸ் அவர்களுக்கு ஏன் இவ்வளவுக்குள்ள வன்மம் கட்டிக்கினா, தளபதி விஜய் அவர்கள் பத்தினா ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவரா, அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்வர் கூடாதான். ஸோ முழுக்க அவருக்கு என்னமே அதான். இல்லைன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அரசுக்குள்ள வாரப்புறம் சொன்னதுக்கே தெருவா மீட்டிங் போட்டு பயங்கரமா கொந்தளிச்சு அவருக்காக அவர் வரட்டும் நல்லது பண்ணுவார் அப்படி இப்படி கொந்தளிச்சு புதுசா ஒருத்தர் வரணும் வச்சுட்டு இருக்கு அப்படிலாம் பேசினா கத்துனா இந்த மாரிதாஸ் அவர்கள் தளபதி விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவுக்குள்ள இளைஞர் பட்டலங்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் எதுக்காருன்னா, ஏன்னா முழுக்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்து பச்சாளர், பாஜகவோட ஆதரவாளர். சரியா? இப்போ நானுமே கேட்டீங்கன்னா ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். அதே மாதிரி பாஜகவோட எதிராளவெல்லாம் கிடையாது. மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆளணும்னு நினைச்சவன் தான் நான். ஆனால் எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக பார்த்தீங்கன்னா ஆண்டக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் காங்கிரஸை விட பாஜக பார்த்தீங்கன்னா சிறந்தது. இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, நாடு வளர்ச்சி பெறதுக்கு மோடியில் காரணமாக இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வேண்டவே வேண்டாம். அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வச்சு வச்சுட்டு அப்படின்னா தமிழ்நாட்டோட தனித்துவமே போயிடும். சரியா? அதை எந்த காலத்துலையும் ஒத்துக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறத ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை இன்னைக்கு ஏன் இந்த மாரிதாஸை பற்றி பேசணும்னு கேட்டீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விகடன் பதிப்பு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த கைவிலங்கு போட்டப்பட்ட ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு மத்திய அரசாங்கம் பாஜக பார்த்தீங்கன்னா அந்த விகடன் பதிப்போட இணையதளத்தையும் முடக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது சர்ச்சை ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலிருந்து எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அதில் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பரிசிருந்தாரு. அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் மாரிதாஸ் அவர்கள் பதிலுக்கு இப்போ திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்தாரா, திமுக அரசாங்கத்தை விமர்சித்தார். திமுகவான கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு என்னப்பா தகுதி இருக்கு? நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தினகரன் பத்திரிகை சொன்னதுக்கே அந்த தினகரன் பத்திரிகை அந்த ஆஃபீஸையே அடிச்சு நொறுக்கி என்னெல்லாம் பிரச்சனை பண்ணீங்க, நீங்களாம் கருத்து சுதந்திரத்தை பேசணுமா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது திமுக பற்றி எதிர்த்து ஏதாவது மீம்ஸ் போட்டால் கூட உடனே போயிட்டு பெரிய குற்றம் பண்ணாமல் அவனை தூக்கி நீங்கள் ஜெயிலில் போடுறீங்க, நீங்களாம் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார். அது கரெக்ட். ஆனால் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களையும் விஜயோடைய அப்பா அவர்களையும் இவங்களும் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதான் முக்கியம் பார்க்கணும். இப்போ 2 நாட்களாக இந்த பசங்க தளபதி விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போக்கிரி படம் வச்சுல அந்த டைம்ல லொல்லு சபா டீம் வந்துட்டு எல்லா படங்களையுமே விமர்சனம் பண்ணி கேலிங் கியூத்துமா ஒரு வீடியோவை வெளியிடுவாங்கல்ல, லொல்லு சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு வரும். எல்லா வர்ற படங்கள் எடுத்து விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல போக்கிரி படத்தை பேக்கரி அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கர விமர்சனம் பண்ணியிருந்தாங்களா. அப்போ தளபதி விஜயும் அவருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விமர்சனம் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்க மிரட்டின மாதிரியும் அந்த லொல்லு சபாவோட நடித்த நடிகர்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோ பழைய வீடியோ, அதை எடுத்து போட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவர் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டிருக்காரு வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் அந்த மாரிதாஸ் அவர்கள், அதாவது உங்களுடைய படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரட்டிருக்கீங்களே, உங்களுக்குலாம் என்ன கருத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. நான் முதல்ல அவர்கிட்ட சொல்கிறேன், அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜயோடைய நிறைய படங்களை லொல்லு சபா டீம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போலாம் தளபதி விஜயோடைய அப்பாவை போயிட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த மிரட்டின மாதிரி எதுவுமே கேள்வி கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் தனிநபராக தளபதி விஜயோட விமர்சனம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த போக்கிரி திரைப்படத்தில் முழுக்க தளபதி விஜயோடைய ஆக்ஷன்கள், அவர் பண்ணுற எல்லா அந்த ஸ்டைல் அதையே விமர்சனம் பண்ணி பயங்கரமாக நக்கல் அடிச்சிருப்பாங்க. அதாவது தளபதி விஜய் அப்போ பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கிற அந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய இமேஜ் குறைக்கிற மாதிரி இப்படி பண்ண போய் தான் அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கூட்டு பண்ணாரு. அதாவது படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையை அதை விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, அந்த கதை வட்டி தடவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கில்லி படத்தையும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எதுவும் முன்னாடியே அதை முடிச்சு கொடுங்க. ஸோ இதை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை முகத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டு இந்த மூஞ்சலாம் நான் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி வெளியிட்டதெல்லாம் இருக்குது. அப்போலாம் என்ன அந்த பத்திரிகை மேலே கேஸ் போட்டாங்களா? அப்பவும் அவருடைய அப்பா சந்திரசேகர் ஒரு பெரிய ஒரு டைரக்டர் இருக்காரு, செல்வாக்கு முதல்வர் இருக்காரு. அப்பெல்லாம் அவனுக்கு கேஸ் போடல. அவங்க அப்பாவும் அவனு சேர்ந்து யாராலும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க அப்படின்ட்டு எத்தனை பேரை மிரட்டாங்க நீங்க பாத்தீங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னு முழுக்க எதிராக வன்மத்தை தக்கிற வேண்டியது. ஒரு உண்மையான பத்திரிகைலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, ஹிந்தி எதிர்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி பேசுங்க தைரியமா. நீங்க எந்த ஒரு ஆதரத்தை வச்சுட்டு நன்மைக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்க பேசுவீங்க அப்படிங்கிறத நானும் பார்க்கறத வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, ஹிந்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வர்றது ஆதரிக்க போறீங்க, அதை நான் பார்க்கறதா வெயிட் பண்ணிட்டு. அதை பத்தி பேசுங்க பார்ப்போம். மாரிதாஸ் அவர்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பத்திரிகையாளர் மாதிரி முழுக்க வன்மத்தை ஏன் கற்னுக்கிறேன். ஏன் நம்ம நாடு பார்த்தீங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு தானே. ஏங்க எந்த மதத்தை சார் யார் வேணாலும் எந்த மதத்தில் பின்பற்றலாம் இருக்குல்ல. ஸோ அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தா என்ன, அவருக்கு இந்து மதத்துக்கு எதிரானவரா?
என்னங்க ஒருத்தர் உச்சபட்ச நடிகராக இருக்கும் போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதம் ஜாதி கடந்த ஒரு மனுஷனாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தவங்களும் பார்த்து அவர் வந்து பெரிய உச்ச நடிகர்களாக மாற முடியாது. ஏன்னா இங்க நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே ஜாதி மதத்தை கடந்து எல்லாரும் சந்தோஷமா ஒரு இடத்துல கூடுவாங்கன்னா அது தியேட்டர் தான், ஒரு படத்தை பக்கம் தான். அங்கதான் எல்லாரும் மொத்தமா உட்காருவாங்க. மற்ற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா மதம் ஜாதி சேர்ந்தவங்களும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒன்னா இருந்து ரசிக்கக்கூடிய தலைவர் அவருக்கு எல்லாரும் தான் சமம். ஸோ எல்லாரும் வேணும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதரிச்சாதான் அவர் ஜெயிக்க முடியும். அந்த எண்ணம் அவருக்கு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவரு ஒரு மதத்துக்கு எதிரானவரா இல்லை கேட்கிறேன். ஏன் இந்த ஒரு மதத்துக்கு கேட்குறீங்க? ஆரம்பத்தில் அதாவது ரஜினிகாந்த் வரன்னு சொல்லும் போதே அவருக்காண்டி பயங்கரம் கொந்தளிச்சு சப்போர்ட் பண்ணி அதாவது தெருவா போய் மேடை போட்டு பேசினா கத்துன இந்த மாதிரி அவர்கள் இப்போ தளபதி விஜயாவுக்கு எதிராக வன்மத்துக்க வேண்டிய காரணம் என்ன? முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு நீங்கள் வந்து வன்மத்துக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறானது. சரியா? இதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் எதை பற்றி பேசணும்னு கேட்டேன்னு வச்சுங்களா, அண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு ஒரு பெரிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதை பார்த்தோன்னே அதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய நண்பர்கள் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு கமெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, அண்ணா இப்போ நம்ம நாட்டுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது உரையாச்சுறாரு, ஒரு விஷயத்தை சொல்றாரு மக்களுக்கு அப்படின்னா அது வந்து ஹிந்தியில தான் பேசுறாரு. ஸோ அது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த டைம்ல ஊடகங்களும் இங்குள்ள அரசியல்வாதிகள் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ அவர் பாரத பிரதமர் நமக்கு நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தா கூட இவங்க திருச்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது என்னன்னு தெரியாம நம்ம அப்படியே இருக்குது நல்லதா? ஏன்னா அவரை வந்து தமிழ்ல பேசணும் நம்ம கேட்க முடியாது. ஹிந்தி தான் ஆட்சி மொழியா இருக்கு, எல்லாரும் பொதுவாக தான் அவர் பேச முடியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பாஜகவோட ஆதரவெல்லாம் கிடையாது, நீங்க இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம், ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுற ஒரு விஷயத்த எந்த ஊடகமும் எந்த ஒரு அரசியல்வாதியும் திருச்சிலாம் சொல்ல முடியாது. அது அஃபென்ஸ் குற்றமாயிரும். வேணா ஒண்ணு பண்ணலாம், அவர் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இந்த அர்த்தம் இருக்கு, இதான் நோக்கம், எதிர்காலத்தில் இதுக்காண்டி அவர் இப்படி பேசுறாரு அப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? அது ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க என்னென்ன விஷயங்கள் அதை பத்தி பேசுவாங்க. அதை அந்த சொன்ன விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன வந்து சொல்லியிருப்பாரு, எதை நோக்கமா இருக்கிறத நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுயறிவை யோசிச்சு நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒருத்தர் பாரத பிரதமங்கிறவர் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மொழியிலும் அவர் பேச முடியாது. அவர் ஒரு பொதுவான மொழியில தான் பேச முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச போகுது. ஊடகங்கள் வெளியிட போறாங்க, நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி நாம தெரிஞ்சுக்கிடலாம். அது மாத்திர சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் சொல்ற விஷயத்தை அப்படின்னு கேட்கணும்னா எனக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஹிந்தி மொழி கத்துக்க போறேன் தனிப்பட்ட முறையில். புரியுதுங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நான் ஹிந்தி மொழியை கட்டாயமா நான் படிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அவர் சொல்ற விஷயம் எப்படினாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வரப்போகுது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, நானுமே பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பாலாம் கிடையாது. நான் தைரியமாவே சொல்லிட்டேன், பாஜக மேல ஆளுங்கிறதுல நானே உறுதியாக இருந்தவங்கிறதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜக இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மும்மொழி கொள்கை இவ்வளவு தீவிரப்படுத்த காரணம் என்ன, இந்தி மொழியை திணிக்கிறதுக்கு பாக்குறாங்களா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர் நேற்று பேசினார்ல அந்த வீடியோவில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், என்ன காரணமா அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பத்திரியும் முழுக்க முழுக்க இந்த மாநிலங்களுக்கு தனியா ஒரு ஒரு திமிர் இருக்குல்ல, தனியா வந்து கொஞ்சம் முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிபர் முறை இதை தான் அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அமெரிக்காலாம் இப்படி அதிபர் இருக்கு, இந்தியாவா ஒரே பாரத் இந்தியா நாடா ஆயிடணும். இந்த தனித்தனியா மாநிலங்கள் அவங்களுக்கு ஊற்றினா ஒரு உரிமையை பேசிக்கிட்டு தனியா நிற்காங்கல்ல, அதை அழிக்கணும். அதை அழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா வேற எதை அழிச்சாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மொழி அடிச்சுட்டா அவங்க ஈஸியாக அப்படி பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மொழியை வச்சுதான் நான் தமிழன், நீ தெலுங்கு, நீ மலையாளி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேறு கொண்டு நிற்கிறாங்க. ஸோ அதனால தான் புத்திசாலித்தனமா இந்த மொழி அழிக்கிறக்காண்டி தான் இந்தி மொழி திணிக்க பார்க்குறாங்க. ஸோ இந்தி மொழி திணிச்சிட்டாங்க, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்தி மொழி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்க மொழி அழிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அழிஞ்சு அவங்க அனதையாயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக அந்த மாநிலங்கள் ஒரு உரிமையோட நாங்கள் வந்து இவன் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு அதிகாரத்தோடு இருக்காங்களா, அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நாடா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படி விரும்புறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? நான் தமிழங்கிறதான முதல்ல, நான் தமிழங்கிற பட்ச தானே எனக்கு முதல்ல. ஏன் சுதந்திரத்துக்காக போராடிங்க விருப்பத்தில் தமிழ் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னோட தமிழங்கிறத நான் எப்படி விட்டு இருக்க முடியும்? தமிழா அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன். இந்த விஷயத்துல நான் வந்து சீமானவர் சொல்றதை கரெக்டாக நான் ஏற்றுப்பேன். ஏன்னா ஒரே மொழி அப்படின்னா பல நாடுகள் உருவாகும், பல மொழிகள்னா இந்தியா ஒரே நாடா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு சுய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கணும். மாநிலங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சுய அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கும் நம்ம மாநிலத்துக்குன்னு. அது இல்லாம ஒரே மொழியை ஹிந்தி பேசணும், ஒரே அதிபரா அவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அதிகார உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஹிந்திக்காரங்க கொஞ்சம் பேர் பாதிக்கு பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேலைகளையுமே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க இருக்காங்க. இப்போ நாளைக்கு மொழியும் நீங்க அதிகாரப்பூர்வமா நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா இடங்களையும் எல்லா கடைகளுமே ஹிந்தி மொழியை நீங்க வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹிந்தி மொழியை நீங்க கற்க ஆரம்பிச்சிட்டல, ஹிந்தியை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி மெல்ல மெல்ல இங்கிலீஷுங்கிற ஒண்ணு வந்ததுனாலேயே நம்முடைய தமிழ் மொழி எவ்வளவுக்குள்ள பின்னுக்கு போயிட்டு பார்த்துட்டு இல்ல. இங்குள்ள இளைய தலைமுறை நிறைய பேருக்கு தமிழ் மொழியை எழுத தெரியல, படிக்க தெரியல.
ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ ஹிந்தி மொழி வந்துட்டு அப்படின்னா மெல்ல மெல்லமாக நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சிட்டுனா நாம வந்துட்டு அனகமே ஆயிரும். அப்புறம் ஹிந்திக்காரங்களுடைய ஆயிரும். அப்புறம் நம்முடைய வருங்கால தலைமுறைகள் அந்த ஹிந்திக்காரோட சண்டை போட வேண்டிய நிலைமையாயிரும். அப்படிதான் நடக்கும். இப்போ அவன் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, நம்ம அதிகமாக இருக்கனால அவன் வந்து போய் நம்ம அவனை இது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அதுவும் தவறு சொல்ல மாட்டேன். இப்போ நாமளுமே இருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்து வேற மாநிலங்களே போய் வேலை பார்ப்போம். அங்கே நம்ம எப்படி நடத்துறாங்க, அங்கே நம்ம குடி போயிருக்கோம், வேலைக்காக போயிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாநிலம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உரிமை கிடையாது. நம்ம மாநிலத்தை பார்த்து வரப்போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நட்போட இருக்கு. இந்தியா முழுக்க அப்படிதான். அது பிரச்சனை, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே போயிட்டு நம்ம வந்து பெரிய ஆதி சக்தியா மாதிரி அங்கே உள்ளவங்களாம் நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தால் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஹிந்திக்காரங்க இப்போ வர வச்சிருக்காங்க. இப்போவே சில இடங்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது வருங்கால தலைமுறைகள், நம்ம தமிழ்நாட்டு தலைமுறைகள் ஹிந்திக்காரங்க அதிகமானதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட அவங்க இங்கே இடத்த வாங்கி அவங்க வீடு கட்டி, ஸோ அது இப்போ சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தெரியும். பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க மாநில கொள்கை தாய்மொழியில இருந்து போறாங்க. உங்களுக்கு என்ன தாய்மொழியில தனித்தனியா அவங்க அதிகாரத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு பிரதமர் மோடி வந்து நின்றாரு. அதனாலதான் இந்த மும்மொழி கொள்கையை இந்த மொழி திணிக்கிறதுக்கு பாக்குறாங்க. முதல்ல அதை புரிஞ்சு விடணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளவுக்குள்ள பெரிய வீடியோ வெளியிட்டு கேட்டீங்கன்னா இதே விஷயத்துக்காண்டி தான் அவர் இன்னொரு புத்திசாலித்தனமா சொல்றாங்க. முதல்ல இந்திய நேரடியாக கொண்டு வர பார்த்தாங்க, முடியலன்னு இப்போ மும்மொழி கொள்கையா நீங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம், 3வது மொழியா. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார பிள்ளைகள் அதை கத்துக்கும் போது ஏழைப்பாள வீட்டுக்கு பிள்ளைகள் அதை கத்துக்க கூடாதா அப்படின்னு பயங்கரமா ஏழைப்பாள மக்களுக்காக பேசுற மாதிரி பேசுறாரு அண்ணாமலை அவர்கள். முதல்ல புரிஞ்சு விடணும். சும்மா எதா எடுத்தாலும் மத்திய சொல்ற அப்படி கட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஏழைப்பாள மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, ஏழைப்பாள மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கட்டிடம் ஸ்கூல்ல படிக்கும் போதே பாத்தீங்கன்னா மேல வந்து மேற்கூரை இடிஞ்சு வந்து தலையில விழுது. ஒரு சரியான ஒரு கழிப்பிட வசதி இல்ல, குடிநீர் வசதி சரியா இல்ல. நீங்க அவங்களோட தரத்த அளவுக்கு உயர்த்துறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க அந்த ஸ்கூலோட தரத்தை உயர்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி பேசலாம். இதுல கூட நீங்க வந்து மும்மொழி கொள்கையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாங்கிறீங்களே. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுக்கும் ஒவ்வொரு இது படிக்கணும் ஆசை இருக்கும். ஒருத்தர் பிரெஞ்சு படிக்கணும் ஆசை இருக்கும், ஒரு ஜாப்பனீஸ் படிக்கணும் ஆசை இருக்கும். நீங்க எதை வேணா நீங்க வந்து எல்லாத்தையும் கத்து கொடுக்க உங்கள்ட்ட ஆசை இருக்கா? இவ்வளவுக்குள்ள பேசுறா அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேந்திரா வித்யா பள்ளி இருக்குல்ல, அதுல 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல வந்து கட்டாயம் கிடையாது, ஆனா இந்தி மொழி கட்டாயம். சோ இதை வந்து எந்த வகையில நீங்க ஏத்துக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லயே தமிழ் மொழி கட்டாயம் கிடையாது, இந்தி மொழி கட்டாயம். சமஸ்கிருதத்தில் தமிழ் மொழியை நீங்க பயிற்சி மொழியா படிக்கலாம், படிக்காம இருக்கலாம். அது எந்த வகையில் நான் எப்படி வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கலாம்? ஸோ இப்படிதான் இப்படி நீங்க கொண்டு வந்து முழுக்க தமிழை அழிக்கக்கூடான வேலை தான் இது. ஏன்னா ஒரு மொழியும் பச்சோட இருக்கும் போது தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் சுயாட்சி தமிழ்நாடு தமிழ் மாநிலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தோட இருக்கீங்க. உங்க அதிகாரத்தை எல்லாமே இல்லாம பண்றது தான் இந்த வேலை. இதை வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது அப்புறம் மொழியை அழிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். மொழி அழிச்சிட்டாலே ஒரு இன அழிஞ்ச மாதிரி தான். தமிழ் ஒரு எப்போ நீங்க தமிழ் பேசிட்டு இருக்க வரைக்கும் நீங்க தமிழன் எல்லா இடத்துல இருந்து எடுக்கப்பட்டு இருந்துச்சு. நீங்க வந்து எல்லா டெக்னாலஜிலையும் தமிழ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வந்து தமிழ்லனா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் உயிர்ப்போட. ஏன் சொல்றாங்கன்னா இப்போ கூட சோசியல் மீடியாக்ல எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டுமே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ்ல நீங்க எதுவுமே போடாத இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஏடிஎம்ல கூட போய் பணம் எடுக்க போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் யூஸ் பண்ண பாருங்க. அப்படி எல்லா இடத்துல இருந்து தமிழ் யூஸ் பண்ணல, முழுக்க நீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்றீங்க, வேற மொழி யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வந்து அழிச்சிட்டே வரும். அப்புறம் தமிழ் ஒழிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் முதற்கட்டமா இவங்களோட நோக்கம் என்னன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் இவங்க வந்து பத்தி முயற்சி பண்ணல. இவங்க நோக்கம் என்னன்னா இந்தியாங்கிறது இந்த மாநிலங்களா பிரிஞ்சு இருக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. சுய அதிகாரத்தோட எந்த மாநிலம் இருக்கக்கூடாது. முழுக்க எல்லாத்தையும் ஒன்னாக்கி விட்டுறணும். ஒன்னாக்கி விட்டு இவங்க மேல வந்து ஒரு அதிபர் இதை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எப்படி ஒத்துக்க முடியும்? நான் தமிழ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் இந்தியன். ஸோ அந்த இனப்பச்சு இருக்கும் தமிழனுக்கு உண்டான அந்த சுய அதிகாரம், இந்த இது வந்து இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த ஒரு சுதந்திரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே அதிபருக்கிற முறையில் ஒரே ஒருத்தர் நாட்டுக்கு வந்தாருன்னா நாம எல்லாரும் அடிமை மாதிரி ஆயிரும். ஸோ இது மன்னராட்சி முறையோட ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ இது என்னங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத, உங்களுடைய கருத்துக்களை நான் பேசுறதுல ஏதாவது தவறு இருக்க மாற்றுக்கிறது அதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். பாய்.